ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் பல பேருக்கு பேப்பர் படிக்கிற பழக்கமே குறைஞ்சிருச்சு. எப்போதுமே மொபைல் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நான் பசங்களுக்காக சிறுவர் மலர் காட்ட போகிறேன். இன்றைக்கி சிறுவர் மலரில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு அழகான குட்டி பாப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. நெக்லஸ் பார்த்திங்கனாலும் அழகாக இருக்குது. இடுப்பில் ஒட்டியானமும் அழகாக இருக்குது. பாப்பாவோட சிரிப்பும் க்யூட். இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி நவம்பர் 1, 2025 தினமலர் சிறுவர் மலர். இன்றைக்கி குட்டி பசங்க யாராவது இருந்தாங்கன்னா என் கூட சிறுவர் மலர் பாருங்கள். நம்ம பசங்கள்கிட்ட வாசிக்கிற பழக்கத்தை உண்டுவாக்கணும். ஆனால் இப்போ எங்கே பசங்க டிவி பார்க்குறாங்க, சுட்டி டிவி பார்க்குறாங்க. இதில் கதவை திற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கதையை படிப்போமாங்க. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் 1968 9ஆம் வகுப்பு படித்த போது நடந்த சம்பவம். கணித ஆசிரியராக இருந்தார் விஜே கல்யாணசுந்தரம். பாட வேளையில் கண்டிப்பை கடைபிடித்து மற்ற நேரம் கலகலப்புடன் பழகுவார். ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென மேகம் கருத்து காற்று பலமாக வீசியது. வகுப்பை நடத்த அது இடையூறாக அமைந்தது. உடனே ஒரு மாணவனை அழைத்து கதவை மூடுவதற்கு மாறாக கதவை திற என கூறிவிட்டார். இதை கேட்டதும் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்த மாணவர்கள் கொல் என சிரித்தனர். அதை கண்டு சிறிதும் கோபமோ எரிச்சலோ அடையாமல் அறையில் கதவு அரை பகுதி திறந்திருப்பதாக கருதினால் மீதி பகுதி மூடியிருக்கிறது என்பது பொருள். அதுபோல கதவு முழுவதும் மூடியிருந்தால் திறந்திருப்பதாக தான் பொருள் கொள்ள வேண்டும் என்றதுடன் ஷாப் ஷட், ஷாப் ஓப்பன், புல் ஷட், புல் ஓப்பன் என கணித விதியை முன்வைத்து அழுத்தம் திருத்தத்துடன் விளக்கம் அளித்தார். கேலி செய்தோர் வெட்கத்துடன் தலை குனிந்தனர். அவரது திறமையை பாராட்டும் வகையில் வகுப்பே எழுந்து நின்று கரவோசை எழுப்பியது. தற்போது என் வயது 73. தமிழக சமூக நலத்துறையில் மாவட்ட அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். இதழ்களில் கணிதம் தொடர்பான செய்திகளை படிக்கும் போதெல்லாம் கணித ஆசிரியர் விஜே கல்யாணசுந்தரம் முகம் மனத்திரையில் நிழலாடுகிறது. அவரை வணங்குகிறேன். கு. கணேசன், மதுரை. தொடர்புக்கு 9952682637. கதை நல்லா இருக்காங்க. டெய்லி ஏதாவது ஒரு கதை படித்து காமிக்கலான்னு இருக்கேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளில் பல பேருக்கு படிக்கிற வழக்கம் குறைஞ்சிருச்சு. எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். எல்லோரும் இன்றைக்கி பேப்பர் படிக்கிறவங்க, புக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைப்ரரி போய் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. நானே கூட கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் விட்டுட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.